கொள்கின்றார். தக்கோலத்திலிருந்து பேராசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், விமர்சகர் என் எல்லாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 11 செய்நின்றி அறிதல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறளை பற்றி ஒரு சிறு கவிதை. வள்ளுவரை வணங்கிடுவோம், திரு வள்ளுவரை வணங்கிடுவோம். திருக்குறள் படைத்திட்ட திரு வள்ளுவரை வணங்கிடுவோம். சீரோடு ஈரடியில் இருந்திடுமாம், ஆணி வேறாக என்றுந்தான் நிலைத்திடுமாம். பேரோடு புகழோடு விளங்கிடுமாம், உலகில் பெருமைக்கு பெருமைதான் சேர்த்திடுமாம். விஸ்வரூபம் உள்ளிருக்கும் வாமனமாம், விஸ்வரூபம் உள்ளிருக்கும் வாமனமாம். என்றும் வழித்துணையாய் வாழ்வோடு வந்திடுமாம். காலங்கள் கடந்தாலும் இருந்திடுமாம், எந்த காலத்திற்கும் பொருந்தும்படி உரைத்திடுமாம். வள்ளுவரை வணங்கிடுவோம், திரு வள்ளுவரை வணங்கிடுவோம். அறத்துப்பால் அதிகாரம் 11 செய்நின்றி அறிதல். தனக்கு பிறர் செய்த நன்மையை மறவாதிருத்தல் ஆகும். செய்நின்றி மறத்தல் கொடிய செயலாகும். தனக்கு முன் ஓர் உதவியும் செய்யாதிருக்க ஒருவன் பிறருக்கு செய்த உதவி அளவிடுவதற்கு அரியதன்றோ என்று கூறுவார்கள். நன்றி என்பது நன்மை என பொருள்படும். செய்நன்றி என்பது செய்த நன்மை என்பதாகும். நன்றி என்பது அறம் என்ற பொருளிலும் கூறப்படுவதாகும். இனி இவ்வதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களை சிந்திப்போம். செய்நன்றி அறிதல். 101வது திருக்குறள். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. தான் ஓர் உதவியும் செய்யாத நிலையில் ஒருவன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது. 102வது திருக்குறள். காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. நெருக்கடியான நேரத்தில் ஒருவன் செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் உலகத்தை விட மிக பெரியதாகும். 103வது திருக்குறள். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற் பெரிது. இவருக்கு இன்னது செய்தால் நமக்கு இன்னது கிடைக்கும் என்று பாராமல் ஒருவன் செய்த உதவியின் அருமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாம். 104வது திருக்குறள். தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார். ஒருவன் தினை அளவாகிய சிறு உதவியே செய்தான் ஆயினும் அதன் பயனை அறிந்தவர் அதனை பனை அளவான பேர் உதவியாக கருதுவர். 105வது திருக்குறள். உதவி வரைத்து அன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. கைமாறாக செய்யும் உதவி முன்பு தான் பெற்ற உதவியின் அளவை உடையதன்று. அவ்வுதவியை ஏற்றுக்கொண்டவரது மேன்மையின் அளவை உடையதாகும். 106வது திருக்குறள். மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு. குற்றமற்றவரின் உறவை மறக்கலாகாது. துன்ப காலத்தில் துணையான அவரின் நட்பை விடலாகாது. 107வது திருக்குறள். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நன்றி உடையவர் தங்கள் துன்பத்தை போக்கியவருடைய நட்பினை 7 பிறவியிலும் நினைப்பர். 108வது திருக்குறள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவர் செய்த நன்மையை மறப்பது அறமாகாது. அவர் செய்த தீமையை அப்பொழுதே மறப்பது அறமாகும். 109வது திருக்குறள். கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும்.
அவர் செய்த நன்மை ஒன்றையே நினைக்க மறந்து போய்விடும். 110வது திருக்குறள். என்னென்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. எவ்வளவு பெரிய அறங்களை கெடுத்தவர்க்கும் தப்பும் வழி உண்டு. ஒருவன் செய்த நன்றி மறந்தவனுக்கோ தப்பும் வழியே இல்லை. செய்நன்றி அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களின் பொருட்களை சுருக்கமாக என் கருத்தில் பதிந்தவைகளை பதிவு செய்கிறேன். 101வது திருக்குறள். உலகை விட பெரியது உதவி என்பர். 102. சிறிய நன்மை உலகை விட பெரியது. 103. பயன் கருதாத உதவி கடலை விட பெரிது. 104. சிறிய நன்றி பனையளவு பெரியதாம். 105. உதவிக்கு வரம்பில்லை. 106. மறக்க முடியாதது நல்லவர் நட்பு. 107. துயர் நீக்கியவர் நட்பு தொடரும். 108. நன்றியை மறவாதே, தீமையை மற. 109. கொடுமை செய்தாலும் நன்றி மறவாதே. 110. நன்றி மறந்தால் மீள முடியாது. இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் மனதில் பதிப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. இன்றைய குரலும் பொருளும் என்ற தலைப்பிலே செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தை பற்றி மிகச் சிறப்பாக விளக்கி கூறியிருந்தார் ஆசிரியரும் பட்டிமன்ற பேச்சாளரும் எழுத்தாளரும் கவிஞருமான என் ஜலநாதன் ஐயா அவர்கள் தக்கோலத்திலிருந்து. நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது